ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆண்டு ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில வளர்ச்சியடைவதற்காக இருக்கக்கூடிய விரதமாகி கார்த்திகை விரதத்தோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சவன் நெஞ்சில் அஞ்சேல் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனவின் ஒதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே நம்ம எல்லாரும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், இல்லை ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த வேலையிலிருந்து நம்ம மாறி சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்ச ஆரம்பிச்சிருப்போம். அந்த தொழில் நமக்கு வளர்ச்சியும் தேவைப்படும். ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த வளர்ச்சி லாபம் வந்தாதான் நம்மளால நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும். நமக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு ஒரு ஆசையும் ஆர்வமும் ஏற்படும். அப்போ நம்ம நமக்கு அந்த தொழில் நிறைய கத்திருப்போம். அந்த தொழில் நிறைய நமக்கு அறிவுகள் நுண்ணறிவுகள்லாம் நமக்கு இருக்கும். அந்த தொழில் நுணுக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்திருப்போம். ஆனாலும் கூட வளர்ச்சி வராமல் இருக்கும். 50% உங்களுடைய முயற்சி உழைப்பு இல்லாத கூட 50% இறைவனோட அனுகிரகமும் நமக்கு வேணும். அது கிடைக்கும் போது வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அதுக்கு தான் ஒரு சில விரதங்களும் உண்டு. அது ரொம்ப முக்கியமான விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம். கார்த்திகை அப்படின்னு நமக்கு தமிழ் மாதங்கள் ஒரு மாதமாகவே வரும், அது தனி. ஆனா இது கார்த்திகை. இந்த கார்த்திகை அப்படின்றது 27 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அந்த கார்த்திகை தினம். இந்த கார்த்திகை தினம் மாசத்துல ஒரு நாள் மட்டும் வரும். அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு அளப்பரிய வளங்கள் கிடைக்கும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த கார்த்திகை பெண்கள் யார் அப்படிங்கிற இவங்க தேவலோக மங்கைகள். இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, முருகப்பெருமான் சரவண பொய்களை அவதரிக்கும் போது அவரை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்போடு சிவபெருமான் விட்ட கொடுத்திருந்தார். முருகப்பெருமான் சரவண பொய்களை கடந்ததாரு வைகாசி விசாகத்தனைக்கு பறக்காரு. அதனால கார்த்திகை பெண்களை கூப்பிட்டு நீங்க 6 பேரும் இந்த குழந்தையை வளர்த்து குமரனாக்கி இங்க தரணும்னு சொல்லி சிவபெருமான் உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவை ஏற்றுக்கிட்ட கார்த்திகை பெண்கள் 6 பேரும் முருகப்பெருமானை பாலூட்டி சீராட்டி ஒரு தாயன் கூட வளர்த்துட்டு வராங்க. முருகப்பெருமான் 16 வயது குழந்தை முருகப்பெருமான் சிவபெருமான் கிட்ட கொடுத்துறாங்க. சுவாமி நாங்க உங்களுடைய கட்டளை ஏற்று நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் இவருடைய ஸ்ரத்தையோடு வளர்ந்த இந்த கார்த்திகை பெண்கள் நட்சத்திரமாகி வாணி ஜொலிப்பார்கள் என்றும், அந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும் போது அளப்பரிய பலன்களை முருகப்பெருமான் தருவாருன்னு சொல்லி இந்த வரம் அவங்க கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்துறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை வளர்த்ததற்காக. மாதம் வரக்கூடிய கார்த்திகை தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும் போது நம்ம அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான பலன், செய்கின்ற தொழில் வளர்ச்சி கிடைக்கும். சரி, அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது? நிறைய பேர் இன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஒவ்வொரு மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கணும். விரதம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான், காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம நீராகாரம் மட்டும் எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழச்சாறு, தண்ணி குடிச்சுக்கலாம், இதுக்கு தோஷம் கிடையாது. இது மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாம். இல்லை எங்களால் முழுமைக்கும் நம்ம வெளியில வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், எங்களால் முழுமைக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கலாம். இல்லை காலைல ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எந்த உணவு எடுத்துக்காம வந்தால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இருந்துட்டு அன்னைக்கு உங்க வீட்டுல முருகன் படமும் முருகன் விக்கிரகமும் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் அப்படிலாம் செஞ்சு வச்சுட்டு உங்களால முடிஞ்ச சின்ன நெய்வேத்தியம், ரொம்ப முக்கியமா சக்கரை பொங்கல் வச்சா ரொம்ப விசேஷம். இல்லை சக்கரை பொங்கலாம் வைக்க ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம், கல்கண்டோ கிஸ்மிஸ் பழமோ என்ன கிடைக்குதோ இனிப்பு பதார்த்தம் வச்சுட்டு முருகப்பெருமான வழிபடுங்க. முடிஞ்சா பக்கத்துல உடைய கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க. முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க, சாமி கும்பிட்டு வந்துருங்க. நீங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் ஸ்லோகம், சஸ்திரி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தக்கல் வெண்பா, உங்களுக்கு என்ன முருகன் ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க என்ன விரதம் இருக்கீங்களோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த விரதத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செய்கின்ற தொழில் வளர்ச்சி தரக்கூடிய விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம். அப்போ என்னுடைய தொழில வளர்ச்சியை கொடுத்து என் கூட நான் வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மனசார முருகன்ட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நீங்க மாசம் இந்த விரதம் இருக்கும்போது படிப்படியா ஒரு வளர்ச்சி நம்ம தொழில தெரியும். அதான் இந்த கார்த்திகை விரதத்தோட தனிச்சிறப்பு. இந்த கார்த்திகை விரதம் எவ்வளவு நாள் இருக்கலாம்னு நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் இருக்கலாம். ஏன்னா முருகப்பெருமான் நமக்கு அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த விரதம் இருக்கும்போது விரதத்துடைய மிகப்பெரிய நோக்கம் உடம்ப சரி பண்ணுறதுன்றது அறிவியல் ரீதியாக இருந்தா கூட நம்மளுடைய நன்றி கடன் சொல்ற விதமாக இந்த விரதங்கள் எல்லாமே. அப்போ நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் முருகப்பெருமான் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லிட்டு இந்த விரதம் இருக்கும்போது நமக்கு வளர்ச்சியும் கிடைக்கும். 2 விதமான பலன்கள் கிடைக்கும் இந்த விரதத்துல. இந்த கார்த்திகை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு நம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெறுவோமாக. மீனாட்சி
நம்ம இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது கேட்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆதிர்கள் வாழ்க. நான்முறை அரங்கள் உங்க நட்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.